பிரவீன் சக்கரவர்த்தின தேசிய தலைவரா? ஆ இல்லை அகில உலக தலைவரா? விஜய்னு ஒரு கேரக்டர் வந்ததுனால தான் பிரவீன் சக்கரவர்த்தியை வெளியே தெரிய ஆரம்பித்தார். புரியுதா? இந்த நடுவில் அந்த இணைப்பு வேலைகள் ராகுலுக்கும் அதுக்கும் இந்த மாதிரிலாம் வந்தனால தான் பிரவீன் சக்கரவர்த்தி தெரியும். அப்படி பிரவீன் சக்கரவர்த்தி தான் யாருன்னு கேட்பாங்க, காங்கிரஸ்லேயே கேட்பாங்க, யாருங்க இவர் வடநாட்டிலேருந்து வந்துக்கிறாருன்னு, ஒரு மயிலாடுதுறைக்காரர் இவர். அதனால் அதெல்லாம் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி கூட டான்ஸ் ஆடுவார், அதுக்காக உடனே விஜய் வந்து ஃபேமஸ் அப்படிங்களா? ஆனால் இதற்கடுத்து இப்போ தமிழ்நாட்டில் அவருடைய கட்சியை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வலுவடைந்திருக்கு. அடுத்து அப்போ தேசிய அளவில் என்ன மாதிரியான கொண்டு போகிறாரு, அடுத்து மற்ற மாநிலங்களில் எப்படி வளர்க்க போகிறாரு அவருடைய கட்சிகளை? தேசிய அளவில் ஒரு அகில இந்திய கட்சியாக மாற்றினார்னா நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் கால் ஊனலாம். ஆனால் இந்தி பெல்ட்லலாம் நீங்கள் டக்கர் அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற கேரளா, ஆந்திரா, அந்த மாதிரி அது கூட பெரிய அளவுலாம் இருக்காது. சும்மா ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி தான். பெரிய அளவு கட்சியெல்லாம் கொண்டு போகணுன்னா அது கொஞ்சம் இன்னும் அங்கே கேட்டருங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். கேரளாவில் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியுது. தெலுங்கானா, ஆந்திராலாம் லைட்டாக இருக்கும். ஏன்னா அங்கேயே அரசியல்லாம் இருக்குது.